வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எஸ்டிமேட். அது எப்படி ஷார்ட்டாக சொல்லுவோம்னா SEEன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எஸ்டிமேட் ஃபார் த கிவன் டேட்டா இன் த கிவன் டேபிள். இங்கே உங்களுக்கு டேபிள் கொடுத்துருவாங்க, அப்புறம் சாம்பிள் மீனும் கொடுத்துருக்காங்க 72. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன டேபிளில் கொடுத்துருக்காங்க? பிளேயர் நம்பர், அவங்களுடைய ஹைட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் சாம்பிள் மீன் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, அப்படி கொடுக்கல நீங்கள் என்ன தம்மா பண்ணோம்? இதான் ஃபஸ்ட்டு செகண்ட் காலம் இருக்குங்க இல்லையா, இந்த டேபிளை இப்படி கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆர்டரில் கூட கொடுக்கலாம். ஸோ டேபிள் வேர்ட்டிக்கலாக கொடுத்தாலும் எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். இந்த செகண்ட் காலம் இருக்குங்க இல்லையா, டேபிள் இப்படி இருந்தால் செகண்ட் காலம், இப்படி இருந்துச்சுன்னா செகண்ட் ரோன்னு அர்த்தம். ஸோ இந்த செகண்ட் காலம் வரது நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 13 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 72 தான் வரும். அதான் சாம்பிள் மீன். ஸோ கொஷின்லேயே கொடுத்துட்டா ஈஸி, அப்படி கொடுக்கலாம், நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இதுதான் கொஸ்டின். இதுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எஸ்டிமேட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். திரும்பவும் இந்த டேபிள் எடுத்து எழுதிக்கணும். அப்படியே எழுதியாச்சுங்களா? எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே மீன் மெஷர்மெண்ட்னு ஹெட்டிங் போடணும், அப்புறம் மீன் ஸ்கொயர் வேல்யூன்னு ஹெட்டிங் போடணும். ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த எக்ஸ் பார் சாம்பிள் மீன் இருக்குங்களே, இந்த 72, இந்த 72 எடுத்து இந்த ஒவ்வொரு வேல்யூ கூட சப்ராக்ட் பண்ண போகிறோம். 75 மைனஸ் 72, சாரி 72 மைனஸ் 75, அதாவது அந்த சாம்பிள் மீனை எடுத்து இந்த ஹைட்டு, இந்த செகண்ட் காலம் இருக்குங்களே, இது கூட சப்ராக்ட் பண்ணணும். 72 மைனஸ் 75 minus 3, 72 minus 72, 72 minus 69 3. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? 72 கூட சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். 72 minus 75 அந்த மாதிரி. ஓகேங்களா? பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதுறது தான் மீன் ஸ்கொயர் வேல்யூ. -3 ஸ்கொயர் பண்ணால் +9, அதாவது மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் அப்படியே ஸ்கொயர் பண்ணி இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு எழுதணும். முடிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டாக நீங்கள் இந்த ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் 74. அதை எடுத்து நியூமரேட்டில் எடுத்துக்கோங்க. டிவைடட் பை n-1. டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குங்க? 13 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 13 - 1. ஓகேங்களா? இது அப்படியே கேல்குலேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2.48ன்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எஸ்டிமேட் ஆஃப் எரர் கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன கண்டுபிடிச்சிங்க? 2.48. இதை கரெக்டாக கண்டுபிடிச்சா இங்கே அப்ளை பண்ண முடியும். இந்த 2.48 எடுத்து நியூமரேட்டில் எழுதிக்கணும். டிவைடட் பை ரூட் ஆஃப் n. டோட்டலாக எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது? 13 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது டிவைடட் பை √13. இதை கேல்குலேட்டர் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.69 வரும். இவ்வளோ தான் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எஸ்டிமேட். ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எஸ்டிமேட்டுக்கு கொஷினை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு டேபிள் க்ரியேஷன், அப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஸ்டாண்டர்ட் எஸ்டிமேட் ஆஃப் எரர் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.